கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஐக்கிய உபவாச ஜப ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நாளில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பேச போகிறது பிரியமானவர்களே. ஆமீன், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு நாமம் இருக்கு, அதுதான் பேசும் தெய்வம். ஹல்லேலூயா. எப்படி பேசுவார்? ஆண்டவர் நம்முடைய கைகளில கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய், அதை தியானிக்கிறதன் மூலமாய் அவர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் அவர் உங்களோடு பேச போகிறார். வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமீன், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கடைசி மாதத்துல நாம் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களும். 11 மாதங்களும் நம்மை கண்ணின் மணி போல ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார் அல்லவா? இந்த 12ஆம் மாதத்துல நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆமீன், ஹல்லேலூயா. ஜனவரி மாதம் முதல் நவம்பர் மாதம் வரைக்கும் நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய தேவைகளை அறிந்து நமது ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அநேக நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அந்த நன்மைகளுக்கு இந்த 12ஆம் மாதம் நன்றி செலுத்துகிற மாதமாய் இருக்கிறது. ஆகையால் தான் ஆண்டவரே, இந்த மாதத்துல என்ன வார்த்தையை நான் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல நான் கேட்டபோது ஆவியானவர் என் இருதயத்துல வைத்த ஒரு வார்த்தை தான் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆமீன், ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆமீன், ஹல்லேலூயா. கத்தோலிக்க புஸ்தகத்துல சொல்லுகிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று. எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆம் பிரியமானவர்களே, நன்றி செலுத்துவது ஒரு மிக பெரிய நல்ல ஒரு நற்குணம் பிரியமானவர்களே. இந்த நற்குணத்தை ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, நன்றி சொல்லுவது அது தாழ்மையின் அடையாளமா இருக்கிறது. இந்த நன்றி சொல்லுகிறதுனால என்ன நடக்கும் தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமான நன்மைகளை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பலர் என்ன பண்ணுகிறார்கள்? இந்த நன்மையை பெற்ற பிறகு ஆண்டவரிடத்துல கிட்டி சேருவதற்கு பதில் தூரமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். வெறும் சாட்சி சொல்லிவிட்டு, வெறும் ஆண்டவருக்கு நன்றி என்ற அந்த பொழுது மாத்திரம் சொல்லிவிட்டு பார்த்தீர்களால் அவர்கள் காணாமல் போகிற ஒரு காணல் நீரை போல மாறி விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நன்றி சொல்லுகிற இருதயம் உனக்கு உண்டா என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று இந்த பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 107:1 சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 136 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 149 சங்கீதம் 150 இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. ஹல்லேலூயா. ஆம், துதிக்கிற ஒரு கூட்டமாய் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். துதி என்றால், ஸ்தோத்திரம் என்றால் நன்றி செலுத்துகிறதற்கான அடையாளமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே அதிகமாய் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரிடத்துல நீங்களும் நானும் அநேக நன்மைகளை பெற்று இருக்கிறோம். ஆனால் அந்த நன்மைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? எதற்காக நன்றி செலுத்த வேண்டும்? ஏன் நன்றி செலுத்த வேண்டும்? நன்றி செலுத்துகிறதுனால என்ன பயன் என்பதை இன்றைக்கு நீங்களும் நானும் தியானிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி எதற்காக செலுத்த வேண்டும்? அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நாம் நினைத்து நன்றி செலுத்த வேண்டும். அதை தேவன்
எதிர்பார்க்கிறார். நீங்க ஆதி ஆகமத்துல 35ஆம் அதிகாரத்துல 1 நீங்கள் 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இங்கே யாக்கோப்பு வெறும் கோலும் கையுமாக கடந்து சென்ற போது அங்கே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அங்கு அந்த தரிசனத்தை பார்த்த பிறகு யாக்கோப்பு சொல்லுகிறார், நான் ஆண்டவரே சுகபத்திரத்தோடு நான் இந்த இடத்துக்கு மறுபடியும் வரும்போது உமக்கு ஒரு நன்றி பலிபீடத்தை நான் கட்டுவேன் என்று சொல்லி. ஆனால் யாக்கோப்பு என்ன பண்ணினார் தெரியுங்களா? அதை எல்லாம் மறந்து போய் அவர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆண்டவருக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற முடியாமல் ஆண்டவர் அவரை இரு பரிவாரமாய் ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றதை அவர் மறந்து போனார் பிரியமானவர்களே. ஆகையால் தான் ஆண்டவர் மறுபடியும் அவர் பிரச்சனைக்குள்ளே போகும்போது ஆண்டவர் யாக்கோப்புக்கு மறுபடியும் தரிசனமாகி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் எனக்கு ஒரு பலிபீடத்தை நீ கட்டு என்று ஆண்டவர் சொன்னார் பிரியமானவர்களே. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். யாக்கோப்பு என்ன செய்தார் தெரியுங்களா? அந்த வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து பெத்தேலிலே போய் ஆண்டவருக்கு ஒரு நன்றி பலிபீடத்தை கட்டின போது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில என்ன செய்தார் தெரியுங்களா? இது முதற்கொண்டு நீ யாக்கோப்பாய் இருந்தாய், இனிமேல் நீ இஸ்ரவேலாய் இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் மறுபடியும் அவருக்கு திருவுளம் பற்றினார் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒருவேளை ஆண்டவருக்கு நீங்க இந்த வருடம் முழுவதும் நன்றியுள்ளவர்களா இருந்தீர்களா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா ஆண்டவர் நன்றியை எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் நன்மை செய்தாலே நம்மிடத்துல நன்றியை எதிர்பார்க்கிற மனிதர்கள் மத்தியில நமக்கு பல நன்மைகளை நாம் அறியாத நேரத்துல நம்மையும் நமக்கும் தெரியாமல் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நம் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அநேக காரியங்களை அவர் செய்திருக்கிறாரே. அதற்கு நீங்களும் நானும் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம் பிரியமானவர்களே. யோபு சொல்லுகிறார் பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யோபு 1:21 கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எல்லாவற்றுக்கும் யோபு ஸ்தோத்திரம் செலுத்தினாராம். ஆமென், ஹல்லேலூயா. யோபு அவ்வளவு பெரிய அந்த தேசத்துல ஆசீர்வாதமான ஒரு மனுஷனாய், ஐஸ்வர்யமான ஒரு மனுஷனாய், பிள்ளைகள் நிறைந்தவராய், நிறைய சம்பாத்து நிறைந்தவராய் காணப்பட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில நன்மை நடந்த போதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். ஆனா தீமை அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்த போதும் அவர் யோபு என்ன செய்தார் தெரியுங்களா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் என்று. யோபு எப்படிப்பட்ட ஒரு இருதயம் பாருங்க. இந்த இருதயம் இன்றைக்கு நம்மிலே இருக்கிறதா என்று ஆண்டவர் இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அதனால் தான் இப்படிப்பட்ட இருதயமுடைய யோபுவுக்கு ஆண்டவர் 2 மடங்காய் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் பிரியமானவர்களே. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கும் 2 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம், கோடா கோடியான ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டுமா? பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த யோபுவை போல நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நன்மை செய்கிற நேரத்துல மாத்திரமல்ல, பல பாடுகள், பல சோதனைகள், பல பிரச்சனைகள் வரும்போதும், பலவீனங்கள், வியாதிகள் வரும்போது நீங்களும் நானும் முறுமுறுக்காமல், புலம்பாமல், அவிவிசுவாசம் படாமல், கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், இதையும் நன்மைக்காக மாற்றுவார் என்று நீங்கள் நன்றியோடு இந்த காரியத்தை நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று. ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை செய்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே. ஏன் தெரியுமா? நன்றி சொல்ல போறீங்க. இனிமே நீங்க நன்றி சொல்ல சொல்ல சத்துருவின் முகம் எல்லாம் வெக்கப்பட்டு போக போகுது. இதுவரைக்கும் நீங்க நன்றி சொல்ல மறந்திருந்ததுனால உங்க வீடுகளுக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், பல பாடுகள் மத்தியில நீங்கள் கடந்து போகலாம். ஆனா இப்போ கர்த்தர் உங்களை கொண்டு வந்த பாதைகள் எல்லாம் நீங்கள் ஒவ்வொன்று காரியத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லுகிறவர்களாய், அவரை துதிக்கிறவர்களாய், அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய், அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வது நிச்சயம் பிரியமானவர்களே. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த நன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள்
பார்ப்பீர்கள் பிரியமானவர்களே. ஆமென், ஹalleluya. எதற்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் தெரியுங்களா? ஆம், அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தாரே, ஹalleluya. இன்றைக்கு அநேக ஜீவன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே. ஏண்டா வாழணும், எதற்குத்தான் வாழணும் என்று வாழ்க்கையை ஒரு கசப்போடு, வேண்டா வெறுப்போடு நிறைய பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். நிறைய பேர் மரணத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கும் அவருடைய சமூகத்துல, அவருடைய மகிமையில இன்றைக்கும் நமக்கு வைத்திருக்கிறாரே, ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அதற்காய் நன்றி செலுத்துவோம். ஹalleluya. அது மாத்திரமல்ல, நமக்கு வேண்டிய ஆகாரத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் வஸ்திரத்தையும் இருப்பிடத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அதற்காக நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறாரே, ஹalleluya. இது எவ்வளவு பெரிய நன்மை, ஹalleluya. இன்றைக்கு நிறைய பேர் பாவிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் பாவ கட்டுக்குள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நம்மை அந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய பிள்ளையாய், சர்வ வல்லமையுள்ளவருடைய பிள்ளையாய், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த தெய்வத்துடைய பிள்ளைகளாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே, ஹalleluya. அப்ப நீங்க நன்றி சொல்லிதானே ஆக வேண்டும். ஆகையால இன்றைக்கே ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை தந்ததற்காக, உங்களுக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் சந்தித்ததற்காக, ஆகாரத்தையும் தண்ணீரையும் வஸ்திரத்தையும் இருப்பிடத்தையும் தந்ததற்காக, நம் பாவங்களை எல்லாம் மன்னித்ததற்காக இன்றைக்கே இந்த மாதத்திலிருந்து நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. ஹalleluya. 11 மாதத்தை நமக்காகவே ஜெபம் பண்ணி நாம் கழித்து விட்டோம். ஆனால் இந்த 12ஆம் மாதத்துல நீங்கள் கர்த்தருக்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நடத்தி வந்த சகல காரியங்களுக்காகவும் நன்றி சொல்லுங்க. இப்ப போற அந்த பாதைக்காக கூட நீங்க நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நன்மைகளை பார்க்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் பிரியமானவர்களே. ஹalleluya. அதன் பிறகு இந்த நன்றி சொல்லுவதனால கிடைக்கும் நன்மை என்ன தெரியுமா? ஒண்ணு, கிருபை பெருகும். ஆமென், ஹalleluya. அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் என்று வேத வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. இந்த கிருபை நம்மை ஆபத்து காலத்துல காப்பாற்றுகிறதா இருக்கிறது. நமக்கு தேவையான நேரத்துல இந்த கிருபை உதவுகிறதா இருக்கிறது. அப்ப இந்த கிருபையை நாம சேகரித்து வைக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் செய்த சகலவற்றையும் தொடர்ந்து நன்றி சொல்லிக் கொண்டே வர வேண்டும். ஏதோ ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒவ்வொரு நிமிடமும் ஜெபத்துல உட்காரும் போதெல்லாம், ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கும் போதெல்லாம், எப்போதும் வேலை செய்யும் போதெல்லாம் ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்ல சொல்ல, ஸ்தோத்திரங்களை சொல்ல சொல்ல, துதிகளை ஏறெடுக்க ஏறெடுக்க, ஹalleluya, உங்களுடைய வாழ்க்கையில கிருபை பெருகும். இந்த கிருபை உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க குடும்பத்துல அது ஒரு ரட்சிப்பை கொடுக்கும், அது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும், அது அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வரும் பிரியமானவர்களே. ஆமென், ஹalleluya. இப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமா? அப்ப இன்றைக்கு என்ன பண்ணுங்க, இந்த மாதத்திலேயே நீங்க நன்றி சொல்ல ஆண்டவருக்கு ஆயத்தமாகுங்க. ஹalleluya. 11 மாதம் சுயமாய் வாழ்ந்தது போதும். ஆண்டவருக்காக இந்த 12ஆம் மாதம் முழுவதும், ஆண்டவரே நான் உங்களுக்கு நன்றி செலுத்த போறேன், நான் உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க போறேன், நான் உங்களுக்கு நன்றி பாடல்களையும் துதி பாடல்களையும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர பாடல்களையும் பாடி பாடி, எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எனக்கு என்ன பலவீனம் இருந்தாலும் சரி, எனக்கு என்ன பாடுகள் இருந்தாலும் சரி, எனக்கு என்ன குறைவுகள் இருந்தாலும் சரி, நான் நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால், யாக்கோப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றி ஆசீர்வதித்தது போல, யோபுக்கு ஆண்டவர் ரெட்டதனியா நன்மையை கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் கொடுப்பார் பிரியமானவர்களே. ஆமென், ஹalleluya. நாம் ஜெபிப்போம் பிரியமானவர்களே. ஆமென். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கின தேவனாய் கர்த்தாவே, இந்த 11 மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து நடத்தி வந்த தெய்வத்துக்கு இந்த 12ஆம் மாதம் முழுவதும் நன்றி சொல்லுகிற இருதயம் உடையவர்களாய், மனதுடையவர்களாய், ஆண்டவர் இந்த தேவ செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தருளபடியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பிரச்சனையில இருக்கிறார்கள் தான், போராட்டத்துல இருக்கிறார்கள் தான், ஆனா நீர் ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த வருடம் முழுவதும் அவர்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அதை நன்றி சொல்லும் போது, இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம், இப்ப இருக்கிற பர்வதங்கள்
சமுத்திரங்கள் எல்லா ஆண்டவரை விலகி போகிறதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரை, இந்த வருடத்தில் அவர்கள் நன்றி சொல்ல சொல்ல வரப்போற ஆண்டவரை வருடம் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிற உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.